வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. நாம் லவேந்திரன் ஜனநாயகன், சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை 18 மற்றும் 19ஆம் திகதிகளில். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்குக்கு மத்தியில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பணிகள் முன்னெடுப்பு. 23 மாவட்டங்களில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை தினமும் ஊரடங்கு சட்டம் அமுல். தொற்று நோய் ஏற்பட்டாலும் பட்டினி ஏற்பட இடமளியோம், அபாயத்தை உணர்ந்து பணிபுரிவோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை, டெங்கு நோய் தலை தூக்கும் அபாயம். கொரோனாவை தோற்கடித்ததாக மார்த்தட்டிய தென்கொரியா மற்றும் சீனாவில் மீண்டும் கொரோனா அச்சுறுத்தல். ஈரான் யுத்த கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல், 19 பேர் பலி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். ஜூன் 20ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் யாப்பு விதிமுறைகளுக்கு முரணானது என தெரிவித்து அதனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட 7 அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுப்பதற்கு திகதி குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறிப்பிட்ட 7 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் எதிர்வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் விசாரணைக்கு எடுக்க உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன் பிரகாரம் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூர்யா, எஸ் துரைராஜா மற்றும் மூர்து பெர்னாண்டோ ஆகிய 3 அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் முன்னிலையில் குறிப்பிட்ட மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது. இதன் பிரகாரம் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திருமதி இந்திகா தேவமுனி டி சொய்சா இம்மனுக்களில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள தேர்தல் ஆணையாளர் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சார்பில் ஆஜராகுவதற்கு சட்டமா அதிபருக்கு வாய்ப்பில்லை என தெரிவித்தார். சட்டத்தரணி சரித குணரத்னா, தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சிலர் குறித்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெறவிருந்த பொது தேர்தலை ஜூன் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்ட தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் ஜூன் 20ஆம் தேதி தேர்தலை நடத்துவதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் அரசியல் யாப்பின் விதிமுறைகளுக்கு முரணானது என அறிவித்து அதனை ரத்து செய்யுமாறு மனுதாரர்கள் தமது மனுவில் மேலும் தெரிவித்துள்ளனர். இதன்போது மனுதாரரான சரித குணரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தமது வாதத்தில் பொது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்காக நாளைய தினம் இலக்கங்கள் வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு தயாராகி வருவதாக தெரிவித்தார். அவ்வாறு வழங்கினால் வேட்பாளர்கள் மக்கள் மத்தியில் செல்வதால் சுகாதார பிரச்சினைகள் ஏற்படலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். அதனால் அதனை தடை செய்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு சுமந்திரன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்காலத்தில் குறித்த மனுக்களை விசாரணைக்கு எடுக்கும் போது அனைத்து தரப்பினரின் வாதங்களும் செவிமடுக்க வேண்டும் எனவும் அதுவரை தேர்தல் தொடர்பான சகல தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருப்பதாக பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய இதன் போது தெரிவித்தார். அரசியல் யாப்பின் பிரகாரம் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட நாள் முதல் 3 மாதத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாமையினால் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டிருப்பதாகவும் மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த போதும் நிறுவனங்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கையை வழமைக்கு கொண்டுவரும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. கொழும்பு கம்பஹா மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இன்று காலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டது. இவ்வூரடங்கு சட்டம் இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 5 மணி வரை அமுல்படுத்தப்படுவதுடன் எதிர்வரும் நாட்களிலும் இம்மாவட்டங்களில் இதேபோன்று இரவு நேரத்தில் மட்டும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும். இதற்கு முன்னர் ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்ட களுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டது. ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்ட கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை நிலையையும் நிறுவனங்களின் செயற்பாடுகளும் கொண்டு வரும் பணிகள் இன்று காலை முதல் ஆரம்பமாகியது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக போக்குவரத்து சேவைகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கடமைக்காக செல்பவர்களுக்காக இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சேவைகளும் ரயில் சேவைகளும் ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டதுடன் முதலாவது ரயில் ஹோமாகம ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டது. இதன் பிரகாரம் ஹோமாகம, பொல்கஹாவெலா, அலுத்கம, சிலாபம், கண்டி, மகவ, கம்பஹா, அவிசாவலை,
பாணந்துறை மற்றும் பெலியத்துவிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி இன்றைய தினம் 10 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. ரயில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி பாதுகாப்பு தரப்பினர் வழங்கியிருந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இச்சேவைகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிந்தது. கோட்டை ரயில் நிலையத்தில் பிரவேசிக்கும் அனைத்து பயணிகளினதும் உடல் வெப்பநிலை விசேட கேமரா கட்டமைப்பின் மூலம் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இக்கருவிகளை அவதானிப்பதற்காக அமைச்சர் மஹிந்த அமரவீர வருகை தந்திருந்தார். இன்றைய தினம் அமுல்படுத்தப்பட்ட செயல் திட்டங்கள் தொடர்பில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ ஆகியோர் இவ்வாறு தெரிவித்தனர். மேல் மாகாணத்தில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டத்துக்கு மத்தியில் இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் செயற்பட தொடங்கின. இதற்காக போலீசாரினால் அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதற்காக விசேட திட்டங்களும் வகுக்கப்பட்டிருந்தன. புத்தளம் மார்க்கத்தில் பயணமாகும் ரயில் தெமட்டகொட ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட மாட்டாது. அது கொழும்பு கோட்டை மற்றும் மருதானை ரயில் நிலையங்களில் மாத்திரமே நிறுத்தப்படும். ஆகவே தெமட்டகொட ரயில் நிலையத்துக்கு பயணிகள் யாரும் வருகை தர வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். இதற்காக பதிவு செய்யப்பட்ட பயணிகள் காலையிலும் மாலையிலும் இவ்வாரத்துக்குள் குறித்த 10 ரயில்கள் மூலம் கொழும்புக்கு செல்வதற்கும் மாலை வேளையில் சொந்த இடங்களுக்கு செல்வதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. அடுத்த வாரத்துக்காக எமது இணையதளத்தின் மூலம் உரிய பதிவுகளை திணைக்கள தலைவர்கள் மூலம் மேற்கொள்ள வேண்டும். අද දින සිට බදාදා දින දක්වා අපේ වෙබ් අඩවිය ඔස්සේ අදාළ වෙන් කරගා ගැනීම අදාළ ආයතන ප්‍රධානීන් හරහා සිදු කරගත ඇති බවද කාර්මිකව දන්වා සිටිනවා. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்காக ரயில்வே திணைக்களத்துடன் இணைந்து விசேட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்தார். கொழும்பு கம்பஹா களுத்துறை மாவட்டங்களில் 1000க்கும் மேற்பட்ட பஸ் வண்டிகள் ஊழியர்களுக்காக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. அத்துடன் ரயில்வே திணைக்களத்திடமிருந்து நாங்கள் இணைப்பு நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தினோம். වැනි අවස්ථාවන්වලදී බස් රථ ප්‍රමාදයක් පිළිබඳව වාර්තා වුණා. සමස්තයක් විදිහට ගත්තාම අද දිනේ ධාවන තත්ත්වය හොඳ තත්ත්වයක තිබ්බා. அரசாங்க நிறுவனங்களின் சேவை முக்கியத்துவம் கருதி அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு நிறுவன தலைவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் வரவேண்டிய ஊழியர்கள் தொடர்பான வழிமுறைகளை நிறுவனங்களின் தலைவர்கள் வகுத்துள்ளனர். ஊழியர்களை வரவழைப்பதற்கான அறிவுறுத்தல்களை நிறுவனங்களின் தலைவர்கள் வழங்க வேண்டும். அத்துடன் அவ்வறிவித்தல் தொடர்பில் இலத்திரனியல் பிரதி மற்றும் நிறுவன அடையாள அட்டைகள் நிறுவனத்தினால் வழங்கப்படும் கடிதம் ஆகியவற்றை கடமைக்கு வரும் ஊழியர்கள் வசம் இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சகல சுகாதார பாதுகாப்பு திட்டங்களுடனும் நிறுவனங்களின் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இன்றைய தினம் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமுல் இருக்கும் நிலையில் அலுவலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை பின்பற்றி கடமையில் ஈடுபடுவது ஊழியர்களின் கடமையாகும். அனைத்து இளைஞர்களும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற வேண்டும். மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்ப்பதற்காக பஸ் மற்றும் ரயில்களின் சேவைகள் அத்தியாவசிய கடமைகளுக்காக வருவோருக்கு மற்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் உணவு பண்டங்கள் மற்றும் பொருட்களை விநியோகிக்கும் மொத்த மற்றும் சில்லறை வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மருந்தகங்கள், தொலைபேசி விற்பனை நிலையங்கள் மற்றும் ஆடை வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதுடன் சிறிய சிற்றுண்டி சாலைகள், உணவு விற்பனையில் ஈடுபடும் பெட்டி கடைகள் மற்றும் ஹோட்டல்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. உல்லாச பயண ஹோட்டல்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் அவ்வொட்டல்களில் ரெஸ்டாரண்ட்களை திறப்பது மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரதேச சுகாதார அதிகாரிகளிடமிருந்து உரிய சான்றிதழ்கள் பெற்றுக் கொண்டதன் பின்னரே சிகை அலங்கார நிலையங்கள் மற்றும் அழகுக்கலை நிலையங்கள் திறக்கப்பட வேண்டும். வாராந்த சந்தை, தினசந்தை போன்ற மக்கள் அதிகம் கூடும் வர்த்தகம் இடம்பெறும் இடங்கள், அதிகளவு மக்கள் கூடும் சந்தைகள் மறு அறிவித்தல் வரை திறப்பதற்கு வாய்ப்பில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் உடற்பயிற்சி நிலையங்கள், உடல் பிடித்துவிடும் நிலையங்கள், இரவு விடுதிகள், பந்தய நிலையங்கள் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும். உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்தகங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வீட்டிற்கு ஒருவரை வெளியே வர வேண்டும். அவ்வாறு வருகை தரும் போது தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின் பிரகாரம் வருகை தர வேண்டும். தனிமைப்படுத்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சுகாதார வைத்திய அதிகாரி சான்றிதழ் வழங்கும் வரை மேற்குறிப்பிட்ட வகையில் பயணம் செய்வதற்கு அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்றைய தினம் கொழும்பு, கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களின் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்ட போது மக்கள் நகரங்களை நோக்கி வருகை தந்தனர். அநேகமானோர் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றிய போதும் ஒரு சிலர் அவ்வாலோசனைகளை மீறும் வகையில் செயல்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இதுபோன்ற நபர்களை போலீசார் கடுமையாக எச்சரித்தனர். தொற்று நோய் ஏற்பட்டாலும் அதனுடன் சேர்த்து பட்டினியை ஏற்படுத்த இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
மக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் பொருளாதாரம் செயற்படுவதை உறுதிப்படுத்தி கொரோனா ஒழிப்பில் பின்வாங்காமல் துணிவுடன் செயலாற்ற வேண்டும் என கோவிட்-19 ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். முழு நாட்டிலும் தற்போது பொருளாதார செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடற்படையினர் மற்றும் கொழும்பு வாழைத்தோட்ட பகுதியில் எவ்வாறு அதிகளவு கொரோனா தொற்றிற்குள்ளானவர்களின் தொகை அதிகரித்தது என்பது தொடர்பில் இனங்கண்டு தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பஸ்கள், முச்சக்கர வண்டிகள், தொழிற்சாலைகள், மனிங் சந்தை போன்ற மக்கள் அதிகளவு ஒன்று கூடும் இடங்களில் அடிக்கடி திடீரென சோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டது. இதுபோன்ற பகுதிகளில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகள் சுகாதார அமைச்சினால் கல்வி அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இப்பரிந்துரைகளின் அடிப்படையில் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. பாடசாலைகளை ஆரம்பிக்க முன்னர் ஊடகங்கள் மூலம் மாணவர்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளில் கல்வி கற்ற மாணவர்கள் மற்றும் தற்காலிக விசா பெற்றுக்கொண்ட 3097 பேர் இதுவரை அழைத்து வரப்பட்டு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து மக்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படா வகையில் கட்டுப்பாட்டுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். அதிக விலைக்கு சட்டவிரோத மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பாதுகாப்பு தரப்பினர் இக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டினர். இதனால் ஏற்படும் அபாயம் தொடர்பில் சுகாதார அதிகாரிகள் அவதானம் செலுத்தினார்கள். வீடுகளில் தங்கியிருப்பதால் நகர்ப்புற மக்களின் வாழ்க்கைக்கு ஏற்படும் அழுத்தங்களை தவிர்ப்பதற்கான மருத்துவ பரிந்துரைகளின் அடிப்படையில் செயற்திட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. ஆற்றுப்படுத்தல், உடற்பயிற்சி மற்றும் ஏனைய மனதை சுகப்படுத்தும் செயற்திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. புள்ளி விவரங்களை ஒன்றிணைத்து விமான பயணங்களுக்கான அனுமதி பத்திரங்கள் மற்றும் அடையாள அட்டைகளை மாவட்ட வாரியாக விநியோகிப்பதை துரிதப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். விவசாய அறுவடையை ஒத்திவைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் முகாமைத்துவ திட்டங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி தேவைக்கேற்றவாறு அவற்றை பயன்படுத்துமாறும் ஜனாதிபதி செயலணிக்கு ஆலோசனை வழங்கினார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி உட்பட பலர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். கொரோனா நோயாளிகளின் தொகை தற்போது 863 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 22 பேர் பூரண சுகமடைந்தனர். இதன் பிரகாரம் இதுவரை 343 பேர் பூரண சுகமடைந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் தற்போது 533 கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 114 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் அதிகளவான கொரோனா நோயாளிகள் சுகமடைந்துள்ளனர். இவ்வாறு சுகமடைந்தவர்களின் தொகை 61 ஆகும். இன்றைய தினம் 22 பேர் சுகமடைந்து வைத்தியசாலைகளில் இருந்து வெளியேறினர். இவர்களில் 12 பேர் கடற்படை வீரர்களாவர். தேசிய தொற்று நோயியல் நிறுவனத்தின் சிகிச்சை பெற்று வந்த 5 கடற்படை வீரர்கள், கடற்படை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 4 ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 3 கடற்படை வீரர்களே இவ்வாறு சிகிச்சை பெற்று வெளியேறினர். இதேவேளை கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் பணியிலிருந்து கடற்படை ஒதுங்கியிருப்பதாக சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். இன்றைய தினமும் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்த சில குழுவினர் அங்கிருந்து வெளியேறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாளை தினம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றின் மூலம் சென்னையில் இருந்து 479 பேர் அழைத்து வரப்பட உள்ளனர். முப்படையினரால் செயற்படுத்தப்பட்டு வரும் புனானை, இரணைமேடு மற்றும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களிலிருந்து 279 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்தும் PCR சோதனைகளை நிறைவு செய்தும் இன்றைய தினம் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதன் பிரகாரம் முப்படையினரால் பராமரிக்கப்பட்டு வந்த தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து 7391 பேர் இதுவரை காலமும் தனிமைப்படுத்தல் நிறைவு செய்து வெளியேறியுள்ளனர். தற்போது 39 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் 3805 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இலங்கை கடற்படையினர் கோவிட்-19 ஒழிப்பு நடவடிக்கையிலிருந்து விலகியிருப்பதாக சமூக ஊடகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் இல்லை. அவர்கள் வினைத்திறனுடன் இந்நோயை ஒழிப்பதில் பங்காற்றி வருகின்றனர். இரணிமடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இருந்து 175 பேர் இன்று காலை தமது வீடு நோக்கி சென்றனர். இவர்களில் 92 பேர் பெண்கள் என விமானப்படையினர் தெரிவித்தனர். இவர்கள் கொழும்பு வாழைத்தோட்டம், பண்டார
பண்டாரநாயக்க மாவட்ட கொட்டாஞ்சேனை மற்றும் தெமட்டகொட பகுதியை சேர்ந்தவர்கள். இந்நிகழ்வு விமானப்படை கட்டளை அதிகாரி குரூப் கேப்டன் ரோஹான் பத்ரன தலைமையில் இடம்பெற்றது. அச்சனை பீதியில் தான் வந்தேன். என்ன செய்வாங்க, எது செய்வாங்க, காட்டில் கொண்டு போடுறாங்களோ தெரியும். இங்கே வந்து பார்த்தோம் போகிற ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா எந்த நேரத்தில் எது கேட்டாலுமே தருவாங்க. இந்த கேம்புகளுக்கு வர சில மக்கள் பயப்படுறாங்க. எக்காண்டு கொண்டு பயப்பட தேவையில்லை. எங்களோட சகோதரமார்கள் எங்களோட தாய் எங்களோட வீட்டில் இருந்து எப்படி எங்களை கவனிச்சாங்களோ அதே மாதிரி தான் சேலநாடு கேம்பில் இருக்க விமானப்படையினரும் அதன் தளபதியும் கவனிச்சாரு. தனிமைப்படுத்தல் முகாமிற்கு வருகை தந்த கர்ப்பிணி தாயொருவருக்கு கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக குழந்தை ஒன்று பிறந்தது. வைத்தியசாலை டாக்டர்கள் தாதியர்கள் அனைவரும் தன்னை தனிமைப்படுத்தப்பட்டவர் என்று கருதாமல் நன்றாக கவனித்ததாக அவர் தெரிவித்தார். மிகவும் நன்றாக கவனித்தாங்க. எந்த அளவுன்னு சொல்ல முடியாது. என்னை இந்த மாதிரி கவனிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு கடவுள் செஞ்ச புண்ணியம். எந்த விதமான குறைபாடு இல்லாம நான் வீட்டுக்கு செல்றேன். ஏர்ஃபோர்ஸ் தளபதிக்கும் அந்த டீமுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் சிறுமி ஒருவர் விமானப்படை டாக்டர் ஒருவருக்கு பூச்செண்டு வழங்கி நன்றி தெரிவித்த சம்பவம் அனைவரையும் நெகிழ்வடைய வைத்தது. புனானை ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் இருந்து 94 பேர் இன்றைய தினம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தமிழகத்தில் இருந்து கடந்த 24ஆம் திகதி வரை வந்தவர்களே இம்மத்திய நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். பூச கடற்படை முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த 10 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து வெளியேறினார்கள். தொடர்ந்தும் இங்கு 54 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு நகரசபை எல்லையில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளை இலக்கு வைத்து தொடர்ந்தும் PCR சோதனைகள் இடம்பெறுகின்றன. இதன் அடிப்படையில் மாளிகாவத்தை சுகாதார மத்திய நிலையத்தில் இன்றைய தினம் இச்சோதனைகள் இடம்பெற்றன. இதேவேளை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை மற்றும் அலுவலகங்களின் பணிகள் வழமையாக செயற்பட்ட போதும் கொரோனா அச்சுறுத்தல் முற்றாக நீங்கவில்லை என சுகாதார பிரிவினர் தெரிவிக்கின்றனர். அதனால் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த சுகாதார ஆலோசனைகளை அதேபோன்று பின்பற்றுமாறு சுகாதாரத்துறை மக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் புலம்பெயர்ந்தோர் அமைப்பு 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 100 ஒலிபெருக்கி சாதனங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிலையத்தின் இலங்கை முகவர் அமைப்பு 13 லட்சம் ரூபாய் பெறுமதியான சத்திர சிகிச்சைகளுக்கான கட்டில்கள் அடங்கலான பொருட்களை வழங்கியுள்ளது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியிடம் இப்பொருட்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் COVID-19 கண்காணிப்பு நிலையம் ஒன்று வவுனியா வர்த்தக சங்கத்தின் அனுசரணையில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காணிப்பு நிலையத்தில் பயணிகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல், சாரதி மற்றும் நடத்துனருக்குரிய COVID-19 பரிசோதனைகள் என்பனவும் முன்னெடுக்கப்படுகின்றன. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் சட்ட அந்தஸ்துடையது என நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. கம்பஹா நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கொன்றின் போது இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இன்று கம்பஹா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கொன்று இடம்பெற்றது. இவ்வழக்கில் கம்பஹா பிரதான மஜிஸ்ட்ரேட் மஞ்சுள கருணாரத்ன 15 பக்கங்கள் அடங்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை வழங்கினார். இத்தீர்ப்பில் 2 முக்கிய விடயங்கள் அடங்கியுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் ஆலோசனையின் பேரில் போலீஸ் மாதிபரினால் மார்ச் 18ஆம் தேதி முதல் இதுவரை காலம் அமல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் சட்ட ரீதியானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை முன்வைத்தனர். இம்மாதத்திற்கான 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதிகாரிகள் வீடுகளுக்கே வந்து இத்தொகையை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. COVID-19 தொற்றினால் அசௌகரியங்களுக்குள்ளான மக்களுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவின்படி வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தின் 2ஆம் சுற்று இன்று ஆரம்பிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் கொடுப்பனவை பெற்ற நிலையான பயனாளிகளின் அட்டவணை மற்றும் முன்னுரிமை அட்டவணை மற்றும் கிராமிய குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளின் அட்டவணையில் உள்ளடங்கும் பயனாளிகள் இக்கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளலாம். மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களின் ஆலோசனையின் பேரில் குறிப்பிட்ட கிராம சேவகர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று இக்கொடுப்பனவை வழங்குவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று ஆரம்பிக்கப்பட்ட இக்கொடுப்பனவு வழங்கும் பணிகள் எதிர்வரும் 15ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளன. அதனைத் தொடர்ந்து சிரேஷ்ட பிரஜைகளுக்கான கொடுப்பனவு மற்றும் 100 வயதை பூர்த்தி செய்தோருக்கான கொடுப்பனவு என்பன தேசிய சிரேஷ்ட பிரஜைகள் செயலகத்தினால் வழங்கப்படவுள்ளன. மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவு மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான கொடுப்பனவு ஆகியனவும் இவர்களுக்கான தேசிய செயலகத்தின் மூலமும், விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு கமநல பாதுகாப்பு சபையினாலும் வழங்கப்படவுள்ளன.
பாடசாலைகளை ஆரம்பிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பான சுற்று நிருபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த சுற்று நிருபம் ஏற்கனவே தேசிய பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாகாண மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் இச்சுற்று நிருபத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தொற்று நீக்கம், துப்புரவு நடவடிக்கைகள், வகுப்பறை ஒன்றில் இருக்க வேண்டிய மாணவர்களின் தொகை உள்ளிட்ட விடயங்கள் இச்சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலைகளை 4 கட்டங்களாக திறப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் டலஸ் அழகு பெருமை தெரிவித்துள்ளார். දරුවන්ගේ ආරක්ෂාව වඩාත්ම සුරක්ෂිත වෙච්ච மாணவர்களின் பாதுகாப்பு மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையிலேயே அவர்கள் பாடசாலைக்கு சென்று வந்தனர். நாட்டின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட இறுதி நிலையிலேயே நாங்கள் பாடசாலைகளை திறப்போம். பாடசாலைகளில் தொற்று நீக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் பாடசாலைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என எமக்கு சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கான நிதி கல்வி அமைச்சினால் வழங்கப்படும். ஆசிரியர்கள், அதிபர்கள், கல்விசாரா ஊழியர்கள் பின்னர் அழைக்கப்படுவார்கள். உயர்தர மற்றும் சாதாரண தர வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரே ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். இதேவேளை இவரிடம் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்புகளில் அனுமதிக்கப்பட உள்ள மாணவர்கள் ஆன்லைன் முறை மூலம் விண்ணப்பிக்க கல்வி அமைச்சு நாளை முதல் வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளது. www.info.mov.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஒரு விண்ணப்பதாரி 10 பாடசாலைகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். அனைத்து விண்ணப்பங்களும் அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்த நாடு தற்போது ஓரளவு செயற்பட ஆரம்பித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். உண்மையில் தற்போது அரசாங்க ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத வங்குரோத்து அரசாங்கம் ஒன்றே உள்ளது. இது 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆட்சியின் தொடக்கமாகும். புதிதாக எதுவும் ஒன்றுமில்லை. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி விசா ஆட்சியாளர்கள் ஆட்சியை பொறுப்பேற்றனர். அப்போது பொருளாதார வளர்ச்சி வேகம் 7% இருந்தது. அவர்கள் ஆட்சியை விட்டு வெளியேறிய போது 1.7% பொருளாதார வளர்ச்சி காணப்பட்டது. மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர்கள் தற்போது அரசாங்க ஊழியர்கள் பற்றி பேசுகின்றனர். இந்த நோய் தொற்று ஏற்பட்ட போது அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து மக்களையும் பாதுகாப்பும் பணியை நாம் மேற்கொண்டோம். 14 லட்சம் அரசாங்க ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கினோம். 18 லட்சம் சமுர்த்தி பயனாளிகளுக்கு விசேட கொடுப்பனவு வழங்கினோம். மேலும் 19 லட்சம் மக்களுக்கு விசேட கொடுப்பனவை அரசாங்கம் வழங்கியது. தனிமைப்படுத்தல் சட்டம், தேர்தல் சட்டம், எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களுக்கு மத்தியில் இக்கொடுப்பனவுகளை நாம் வழங்கினோம். நாட்டை திறக்க வேண்டும் என்பதில் 2ஆம் கருத்துக்கு இடமில்லை. ஆனால் திறக்கப்பட்ட விதம் சரியானதா என்ற பிரச்சனையுள்ளது. தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நோக்கில் ஊரடங்கு சட்டம் நீக்கப்படுவதாக இருந்தால் அதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தேர்தலை நடத்தும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கே உள்ளது. இறுதி கோவிட்-19 நோயாளி சுகமடையும் வரை பார்த்துக் கொண்டிருந்தால் தேர்தல் நடைபெற 2-3 வருடங்களாகும். அது நடைமுறை சாத்தியமானது அல்ல. நாளையே தேர்தலை நடத்துமாறு நாம் சொல்லவில்லை. லாக்டவுன் நீக்கப்படுவதற்கு தேர்தல் நடத்தப்படுவதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. தேர்தலை நடத்துவது தொடர்பில் உச்சநீதிமன்றமும் தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தீர்மானிக்கும். இதற்கு அரசாங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. 13 லட்சம் கொரோனா நோயாளிகள் இருக்கும் அமெரிக்காவில் 31 மாநிலங்கள் திறக்கப்பட்டுள்ளன. நோய் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மக்கள் பட்டினியால் இறக்க வேண்டி ஏற்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் கனவும் அதுதான். அமெரிக்காவை விட மோசமான நிலை இங்கு ஏற்பட வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பாகும். கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டமையை அடுத்து மக்களின் அன்றாட வாழ்க்கை வளமைக்கு திரும்பியமையை தொடர்ந்து தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களின் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, மலையகம் பகுதிகளில் மக்களின் வாழ்க்கை அன்றாட நிலைமைக்கு திரும்பிய போதிலும் மக்கள் பொருள் கொள்வனவில் அதிகம் நாட்டம் செலுத்தவில்லை. மலையக பகுதிகளில் தொழிலுக்கு செல்வோரின் நலன் கருதி இன்று காலை முதல் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. பஸ்களில் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பேணியதுடன் சமூக இடைவெளியை பாதுகாக்கும் வகையில் பயணம் செய்தனர். அரசு அலுவலகங்களும் வழமை போல் இயங்கின. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று அதிகாலை ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டமையை தொடர்ந்து இயல்பு வாழ்க்கை திரும்பியது. மதுபான சாலைகள் தவிர்ந்த ஏனைய வர்த்தக நிலையங்கள், அரசு அலுவலகங்கள் செயல்பட்டன. அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகளும் இடம்பெற்றமையை அவதானிக்க முடிந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை வளமைக்கு திரும்பியுள்ளது. போலீசார், இராணுவம், சுகாதார பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய பொதுமக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். போக்குவரத்து சேவைகளும் இடம்பெற்றன.
திஸ்ஸ மகாராம வீரவில பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். வீரவில புதிய நகரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, புதல்வி மற்றும் மருமகள் ஆகியோரே தாக்குதலுக்குள்ளானவர்களாவர். இத்தாக்குதலில் தந்தை உயிரிழந்ததுடன் மற்றும் 3 படுகாயமடைந்தனர். மறைந்த நபர் 46 வயதான 4 பிள்ளைகளின் தந்தையாவார். இவரது மனைவி கடுமையான வெட்டு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 29 வயதான மருமகள் மற்றும் 12 வயதான புதல்வி ஆகியோரும் படுகாயமடைந்து ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாக்குதலில் மரணமடைந்த நபரின் புதல்வர் உயிர் பிழைத்துள்ளார். இச்சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இரு தரப்பினருக்கும் தனிப்பட்ட பிரச்சினைகள் காரணமாக வீரவில போலீசில் முறைப்பாடுகளை பதிவு செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட மோதலே இத்தாக்குதலுக்கு காரணம் என போலீசார் தெரிவிப்பதுடன் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். 90 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 3 இளைஞர்களை மாவத்தகம போலீசார் கைது செய்துள்ளனர். இம்மூன்று இளைஞர்களும் ஹெரோயின் போதைப் பொருளை பயன்படுத்திக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். மாவத்தகம போலீஸ் நிலைய அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பேரில் கண்டி குருநாகல் வீதியில் 4வது மைல்கல் பகுதி சுற்றி வளைக்கப்பட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களை மாவத்தகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டின் அநேகமான பகுதிகளில் மாலை வேளையில் அல்லது இரவில் மழையுடன் கூடிய காலநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்களிலும் மத்திய காலி, களுத்துறை, மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் எனவும் குறுகிய காலப்பகுதியில் பாரிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் கடும் காற்று வீசும் எனவும் இடிமின்னல் தாக்கத்தினால் பாதிப்பு ஏற்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளதுடன் மன்னார் முதல் மட்டக்களப்பு வரையான ஆழ்கடலில் விட்டுவிட்டு மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை பருவமழை ஆரம்பித்தமையை தொடர்ந்து டெங்கு நோய் மீண்டும் தலை தூக்கும் அபாயம் அதிகரித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கடந்த வருடம் ஜனவரி மாதம் இலங்கையில் 5580 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டனர். இவ்வருடம் ஜனவரி மாதத்தில் இத்தொகை 11595 அதிகரித்துள்ளது. சுகாதாரத்துறையின் புள்ளி விவரங்களுக்கு இணங்க கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 3736 நோயாளிகளும், மார்ச் மாதத்தில் 3832 பேரும், ஏப்ரல் மாதத்தில் 2970 டெங்கு நோயாளிகளும் இனங்காணப்பட்டனர். இவ்வருடம் பிப்ரவரி மாதத்தில் இனங்காணப்பட்ட டெங்கு நோயாளிகளின் தொகை 5316 ஆகும். மார்ச்சில் 1537 நோயாளிகளும், இம்மாதத்தில் இதுவரையில் 294 நோயாளிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் இவ்வருடம் மொத்தமாக 18742 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு அனைத்து அரசு நிறுவனங்களும் தூய்மைப்படுத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படும். ஐரோப்பிய மற்றும் ஆசிய நாடுகளில் அன்றாட பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் கோவிட்-19 வைரஸ் கட்டுப்படுத்தப்பட்டதாக பாராட்டப்பட்ட தென்கொரியா மற்றும் சீனாவில் மீண்டும் கோவிட்-19 தொற்றாளர்கள் அதிகரித்துள்ளனர். தென்கொரியாவின் தலைநகரான சோலில் கடந்த 29ஆம் தேதி நோயாளி ஒருவர் இனங்காணப்பட்டமையை தொடர்ந்து வைரஸ் தொற்று மீண்டும் பரவியது. அவர் பயணம் செய்த பகுதிகளில் உள்ள 1500 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். அவர் சென்ற இரவு விடுதியொன்றில் புதிதாக ஏராளமான கொரோனா தொற்றாளர்கள் உருவாகியிருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடுத்து வரும் சில நாட்கள் மிகவும் அபாயம் சூழ்ந்ததாக இருக்கும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கோவிட்-19 அல்லது கொரோனா வைரஸினால் தற்போது உலகெங்கும் 42,1767 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை இந்நோயிலிருந்து 15,02,732 பேர் சுகமடைந்துள்ளனர். உலகெங்கும் மரணங்கள் 2,84,204 பதிவாகியுள்ளது. 212 நாடுகளில் இவ்வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய வலயத்தில் பிரிட்டனிலேயே கோவிட்-19 வைரஸினால் அதிக மரணங்கள் இடம்பெற்றன. கொரோனா தொற்று தற்போது படிப்படியாக குறைந்து வருவதால் நாட்டை திறப்பதற்காக பிரதமர் போரிஸ் ஜான்சன் நிபந்தனைகளுடன் கூடிய திட்டத்தினை முன்வைத்துள்ளார். திறந்த வெளியில் அதிக நேரம் நடமாடவும், வரையறுக்கப்பட்ட விதத்தில் சமூக செயற்பாட்டில் ஈடுபடவும் பிரிட்டிஷ் மக்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சீனாவின் வூஹான் நகரில் மீண்டும் நோயாளி ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டமையை தொடர்ந்து 2வது கட்டமாக வைரஸ் தொற்று பரவல் ஆரம்பித்துள்ளது. சூல நகரில் பெருமளவான தொற்றுக்குள்ளானவர்கள் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டமையை தொடர்ந்து அங்கு இதுவரை மொத்தம் 17 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 7 பேர் வெளிநாட்டவர்கள் என்பதுடன் ஏனையோர் சீன பிரஜைகள் ஆவர்.
3 மாதங்களின் பின்னர் ஷங்காய் நகரில் உள்ள டிஸ்னிலேண்ட் திறக்கப்பட்டமையை தொடர்ந்து அங்கு பெருமளவான மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கோவிட்-19 தொற்றுக்குள்ளானவர்கள் சிலருடன் பழகியமையை தொடர்ந்து அமெரிக்க கடற்படை தளபதி அட்மிரல் மைக்கேல் கில்டே தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கோவிட்-19 வைரஸினால் அதிக பாதிப்புகள் ஏற்பட்ட ஸ்பெயினில் பகுதியளவில் லாக்டவுன் அகற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடும் பாதுகாப்பு நிபந்தனைகளின் மத்தியில் 17 மில்லியன் பேருக்கு வீடுகளிலிருந்து வெளியேறும் வாய்ப்பு ஏற்பட்டது. இத்தாலியில் நோயாளிகளும் மரணங்களும் குறைந்து வரும் நிலையில் கிராமப்புறங்களில் வயோதிபர்கள் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்ற தவறியமையினால் மீண்டும் நோய் பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. கோவிட்-19 வைரஸை பொறுத்தவரையில் தற்போது உலகளாவிய அளவில் ரஷ்யா 5வது இடத்தை அடைந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் 11,656க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இங்கு இனங்காணப்பட்டுள்ளனர். மார்ச் மாதம் முதல் இதுவரையும் அங்கு லாக்டவுன் சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல் காரணமாக ஈரான் யுத்த கப்பலில் பணியாற்றிய 19 பேர் உயிரிழந்துள்ளனர். ஓமான் வளைகுடாவில் இடம்பெற்ற பயிற்சி நடவடிக்கையின் போது ஏவுகணையொன்று யுத்த கப்பல் மீது விழுந்தமையின் காரணமாக 19 பேர் உயிரிழந்ததாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற இச்சம்பவத்தில் 15 பேர் காயமடைந்தனர். ஷபாஹார் துறைமுகத்திற்கு அருகில் இடம்பெற்ற கடற்படை பயிற்சியில் ஈரானிய போர்க்கப்பல்கள் கலந்து கொண்டன. ஏவுகணை தாக்குதலுக்குள்ளான கப்பல் படகொன்றின் மூலம் இழுத்துச் செல்லப்பட்டது. இத்துடன் வசந்தத்தின் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.